ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவிடா. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? தூதுவளை செடி தாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பாருங்கள் அப்படி கொத்து கொத்தாக தலைஞ்சிருக்கு. எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு தண்டும். இது வந்து நாங்கள் நட்டது இல்லைங்க, அதுவே தானாக முளைச்சிது. இந்த காக்கா குருவி சாப்பிட்டு போட்டு அந்த விதையிலேருந்து அதுவே முளைச்சிதுங்க. ஒவ்வொரு இலையும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. நம்மளோட 5 விரல் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இருக்குது ஒவ்வொரு விதையும். நாங்கள் வந்து தண்ணியெல்லாம் இருக்குது கொண்டு வந்து ஊற்றுறது அது மாதிரிலாம் இல்லைங்க. அதுலேயே லைட்டாக ஒரு வாய்க்கால் மாதிரி போட்டிருக்கோம் கீழே இருக்கிற இந்த சோளக்காட்டுக்கு போகிறதுக்கு. அதுலேருந்து போய்க்குதுங்க. அது செடி நல்லாவும் வந்துடுது. இப்போ இன்னொரு செடி காட்டுறேன் வாங்க. இதை விட பெருசாக இருக்கும் அது. இங்கே பாருங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக பூ இருக்குதுன்னு. இது எல்லாமே தூதுவளை பூ தாங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. கொத்து கொத்தாக பூவாக இருக்குங்க. இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து காயாகிட்டு பழம் ஆகும்போது அப்படி பழம் ஆரஞ்சு கலர் வருங்க. நான் எப்படியும் ஒரு வீக்லி ஒன்ஸ் பொரிச்சுன்னா வந்து எனக்கு ஒரு துவையலுக்கு வந்துடுங்க. ரசத்துக்கு டெய்லி ரசம் வச்சேன்னா ரசத்துக்கு வைப்பேன், சட்னி வைப்பேன். நைட் டைமில் சட்னி வைப்பேங்க. பாப்பாவுக்கு கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் உடனே வந்து தொக்கு செஞ்சு வச்சிருந்து ஒரு ஸ்பூன் சூடான சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தா சரியாயிடும். வேஸ்ட் ஆகாமல் பறிச்சிடுவேங்க. எவ்வளோ தலை இருந்தாலும் பறிச்சிடுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.